visittemples.com அப்படிங்கிறது கோவில்களை பற்றிய ஒரு வெப்சைட் வலைதளமாகும். இன்னைக்கு இந்த visittemples.com வலைதளம் மூலம் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சுங்குவார் சத்திரம் பக்கத்தில் இருக்கிற மதுரமங்கலம் இங்கே உள்ள ஸ்ரீ உள்ளங்கை கொணர்ந்த நாயனார் திருக்கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த உள்ளங்கை கொணர்ந்த நாயனார் கோயிலை பற்றி அந்த கோயிலோட நிர்வாகி திரு ஏ கோட்டீஸ்வரன் சொல்வதை கேட்போம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. அருள்மிகு ஸ்ரீ உள்ளங்கை கொணர்ந்த நாயனார் கங்காதர ஈஸ்வரர், மதுரமங்கலம் கிராமம், காஞ்சிபுரம் மாவட்டம். இத்திருத்தலத்தில் அடியேன் சிவத்திரு ஏ கோட்டீஸ்வரன் ஆலய நிர்வாகியாக பூஜை செய்து வந்து கொண்டிருக்கின்றேன். இதற்கு முன்னாடி என்னுடைய தகப்பனாருமான என் குருநாதனமான சித்தர் அக்னி சித்தர் அவர்கள் இக்கோவிலை திருப்பணி செய்தார். கோவில் வரலாறானது பகவத் ஸ்ரீ ராமானுடைய சித்தி மகன் சிற்றனையுடைய மகன் ஸ்ரீ எம்பார் கோவிந்த பட்டர் இயற்பெயர் கொண்ட ஸ்ரீ எம்பார் அவர்கள் வைணவ மதத்தை விட்டு சைவத்திற்கு முற்றிலுமாக மாறுவதாக திருப்பார்கடலிலே சென்று தேவாரம், திருவாசகம், திருமறைகளை பாடல்களை பாடிக்கொண்டு சிவபெருமான் மீது அதிகமாக பற்றும் அக்கறை கொண்டவராக மாறினார். அதனுடைய ஒரு பகுதியாக காளகஸ்திக்கு சென்று 7 ஆண்டுகளாக சுமார் 7 ஆண்டுகளாக தர்மகத்தாக நிர்வாகம் செய்கின்றார் காளகஸ்தி சிவாலயத்திலே. அந்த சிவாலயத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு பூஜ்யம் செய்து கொண்டு வந்தார். அது சமயம் தன்னுடைய தம்பி வைணவத்திலிருந்து சைவத்திற்கு மாறியதன் காரணமாக ஸ்ரீபெரும்புதூராவில் இருக்கக்கூடிய வைணவ மகா பெரியவர் ஸ்ரீ ராமானுஜர் என்ன பண்ணுகின்றார், தன்னுடைய தம்பியை தன்னுடைய தாய் மதத்திற்கு அழைப்பதற்காக ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து காளகஸ்திற்கு செல்கின்றார். செல்லும் பொழுது ஸ்ரீ ராமானுஜர் அவர்களுக்கு உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ உயிருக்கு நிறைய ஆபத்துக்கள் எல்லாம் ஏற்படுகின்றது. அந்த ஆபத்துக்களை எல்லாம் ஸ்ரீ எம்பா தன்னுடைய தம்பியானவர் காப்பாற்றி தன்னுடைய அண்ணனை காளகஸ்திக்கு வரவைத்துக் கொண்டிருக்கின்றார். வரவைத்த உடனே தன்னுடைய தம்பியை ராமானுஜர் தன்னுடைய தாய் மதத்திற்கு திரும்பி வருமாறு அழைப்பு விடுக்கின்றார். தன்னுடைய அண்ணனை அழைப்பை ஏற்ற எம்பா சுவாமி, நான் காசிக்கு சென்று கங்கையில் புனித நீராடி விட்டு மீண்டும் தன்னுடைய தாய் மதமான வைணவ மதத்துக்கு நான் வருகிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து காசிக்கு செல்கின்றார் ஸ்ரீ எம்பா சுவாமி. காசியிலே கங்கை நதியிலே நீராடும் பொழுது அவருடைய உள்ளங்கையிலே ஒரு சிவலிங்கமானது பற்றி கொண்டது. அந்த சிவலிங்கத்தை எடுத்து கொண்டு காசிலிருந்து எம்பாசாமி பிறந்த இடம் மதுரமங்கலம், மழையிலமங்கலம் என்று சொல்லக்கூடிய மதுரமங்கலம் கிராமம் வரை இருக்கக்கூடிய சிவாலயங்கள் இருக்கக்கூடிய குளங்களிலே நீராடுகின்றார். எந்த ஒரு சிவாலய குளத்திலும் அவர் கையில் இருந்த சிவலிங்கமானது வெளிவரவில்லை. அவர் பிறந்த இடம் எம்பாசாமி பிறந்த இடமான மதுரமங்கலம் கிராமம், அவருடைய அவதார மண்டபம் அருகில் அந்த குளத்திலே நீராடும் பொழுது எம்பா சுவாமிகளுடைய கையில் இருந்த அந்த சிவலிங்கமானது வெளியிலே வந்தது. எம்பா சுவாமி உடனே என்ன செய்தார், அந்த குளக்கரையிலேயே சிவபெருமானுக்கு அந்த சிவலிங்கத்துக்கு ஒரு 10க்கு 10 அடியில கருங்கல்லால் ஆன ஒரு பழைய சிவாலயத்தை உருவாக்குகின்றார். உருவாக்குனது மட்டுமல்லாமல் அந்த சிவலிங்கத்துக்கு தினசரி பூஜையும் செய்து வந்தார். பூஜையும் செய்து வந்து சுமார் 800 ஆண்டுகளாக பழமையான சிவாலயமானது இந்த திருக்கோயில் சிவாலயமானது. அதற்கு மேற்படி இங்க 24 மணி நேரம் ஒளி எழுப்பக்கூடிய வகையில அக்னி சித்தர் அப்பாதுரை என்று சொல்லக்கூடிய அக்னி சித்தர் என்ன செய்கின்றார், மாதந்தோறும் வருகின்ற பௌர்ணமி நாட்களிலே திருவண்ணாமலைக்கு கிரிவலமாக பயணம் செய்து வருவார். தினந்தோறும் கங்காதரீஸ்வரருக்கு ஒளி மட்டும்தான் கொடுத்து வந்தார். அண்ணாமலையாருடைய அருளால இந்த எம்பாசாமி கொண்டு வந்த சிவாலயத்தை புதுப்பிக்கக்கூடிய பாக்கியம் சித்தர் அப்பாதுரை என்கின்ற அக்னி சித்தருக்கு கிடைத்தது. அவரால் சுமார் 30 ஆண்டுகள் போராடி இச்சிவாலயம் நிரூபிக்கப்பட்டது. மேலும் இச்சிவாலயங்களில் நிறைய திருப்பணிகள் தேவைப்படுகின்றது. மடப்பள்ளி கட்டி கொண்டிருக்கின்றோம், வாகன மண்டபம், மாட சிலைகள் கிடையாது, மதில் சுவர் கிடையாது. சுற்றி இருக்கக்கூடிய வயல்வெளிக்கு நடுவில் இச்சிவாலயமானது கிழக்கு புறம் நோக்கி அமைந்துள்ளது. அன்பர்கள் பக்தர்கள் வந்து இச்சிவாலயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை தரிசனம் செய்து எல்லாம் அருளும் பெறுமாறு அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நற்றுணையாவது நமச்சிவாயவே. இந்த உள்ளங்கை கொணர்ந்த நாயனார் கோயிலுக்கு ஸ்ரீ கங்காதீஸ்வரர் கோயில் அப்படின்னு வேற பேரும் இருக்கு. அதே மாதிரி இந்த கோயிலுக்கு ராஜகோபுரம், துவஜஸ்தம்பம் கிடையாது. அதற்கு பதிலாக ஒரு சின்ன நைவேத்திய பீடம், ஒரு 4 கால் மண்டபத்தில் நந்தி வாகனம் மூலஸ்தானத்தை நோக்கி இருக்கு. இது கிழக்கே அமைய பெற்ற ஒரு கோயிலாகும். மூலஸ்தானத்தோட இடது பக்கத்துல ஸ்ரீ விநாயகரோட விக்கிரமும், வலது பக்கத்துல ஸ்ரீ முருகனோட விக்கிரமும், துவாரபாலகர்கள் விக்கிரகம் மாதிரி வச்சிருக்கா. அதே மாதிரி மூலஸ்தானத்துல ஸ்ரீ கங்காதர ஈஸ்வரர் அல்லது கங்காதீஸ்வரர் சிவலிங்க வடிவமா கிழக்கு நோக்கி காணப்படுறார். மூலஸ்தானத்துக்கு பக்கத்திலே அமைஞ்சிருக்கிற தெற்கு நோக்கி ஒரு சன்னதியில அம்பாளான ஸ்ரீ மழலை காமாட்சி அம்பாள் நின்ற கோலத்துல காணப்படுறார். கோவிலோட வெளிப்பிரகாரத்துல சண்டிகேஸ்வரரோட தெற்கு நோக்கிய சன்னதி இருக்கு.
அதே மாதிரி அரச மரமும் ஒரு வேப்ப மரமும் இங்க காணப்படுறது. அது கீழே நாகதேவதை விக்கிரகம் வச்சிருக்கா. வெளிப்பிரகாரத்துல தெற்கு நோக்கிய ஒரு சன்னதி கால பைரவரோட சன்னதியாகவும் அவர் நின்ற கோலத்துல காணப்படுறார். இந்த சன்னதி உள்ளேயே கால பைரவரோட உற்சவமூர்த்தி விக்கிரகம் வச்சிருக்கா. ஸ்ரீ எம்பார் சுவாமி கட்டின புராதன கோயில் சிதிலமடைந்து வந்ததுனால இப்போ இந்த கோவிலை அப்பாதுரை எனப்படும் சிவத்திரு அக்னி சித்தர் எடுத்து கட்டி அதை இந்த கோயிலை நிர்வகிச்சுட்டு வந்தார். சிவத்திரு அக்னி சித்தருக்கும் இங்க தெற்கு நோக்கி ஒரு விக்கிரகம் காணப்படுறது. இப்போ இந்த சிவத்திரு அக்னி சித்தரோட மகனான கோட்டீஸ்வரன் தான் இந்த கோயில்ல மடப்பள்ளி மற்றும் வாகனங்கள் நிறுத்தும் இடம். அதை தவிர ஒரு தியான மண்டபத்தை கட்டிட்டு வர ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த வேலையெல்லாம் அவர் எடுத்து செஞ்சுட்டு இருக்கார். அதே மாதிரி கோஷ்ட மூர்த்திகளை வைக்கிறதுக்கும் கொஞ்சம் நிதி உதவி தேவைப்படுறது. நிதி அளிக்க விரும்பும் நண்பர்கள் கோட்டீஸ்வரனை அவரோட மொபைல் நம்பர் 9945478908 தொடர்பு கொண்டு தாராளமாக நிதியுதவி செய்ய வேண்டுகிறோம். visittemples.com வெப்சைட் மற்றும் யூடியூப் சேனலுக்காக எங்களுக்கு இந்த கோவிலை சுற்றி காட்டி எடுத்து சொன்ன கோவில் நிர்வாகி திரு கோட்டீஸ்வரனுக்கு நமது நன்றி கலந்த வணக்கங்கள். இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதுலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம். அதை இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.